ஹாய் டியர் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வான்கோழி வளர்ப்பு பொதுவாகவே ரொம்ப லாபகரமான தொழில் தான். அதில் எந்த மாற்று கருத்துமே யாருக்குமே இருக்க முடியாது. வான்கோழி யார் வளர்க்கலான்னா, பிகினர்ஸ் வளர்க்குறதுக்கு ஒரு சிறந்த கோழி தான் வான்கோழி. ஏன்னா வான்கோழியில் பொதுவாக நோயின்னு சொல்லிக்கிற அளவுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஒரு பண்ணையில் நோய் தாக்கி எல்லா வான்கோழியும் இறந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் இது வரைக்கும் எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க முடியாது. வான்கோழியில் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பிரச்சனை, சளி. சளி எப்போ ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா, கோழி குஞ்சாக இருக்கக்குள்ள 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் இந்த சளி தொல்லை இருக்கும். அதுவும் பெருசாலாம் இருக்காது. நீங்கள் சின்ன சின்ன சளி மருத்துவத்துக்கு கொடுத்தாலே அது குணப்படுத்திடலாம். அடுத்தது ஒரு 10% பிரச்சனை எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா, அம்மை பிரச்சனை ஓரளவுக்கு வரும். இதுக்கு நீங்கள் ஃபவுல் பேக்ஸ் போட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பிகினர்ஸாக இருக்கட்டும், இல்லை இறைச்சிக்காக வளர்க்குற மற்ற கோழிங்க கூட இதை சேர்த்து வளர்க்கக்கூடியாக இருக்கட்டும், வான்கோழி ஒரு நல்ல லாபமான கோழி. இது பொதுவாக இதுக்கு இன்னொரு பேர்னா பண்டிகை கோழி. ஏன் இது பண்டிகை கோழினா, மற்ற கோழி இனங்கள் மாதிரி இது வாரம் ஒரு 500 கோழி 600 கோழின்லாம் சேல் ஆகாது. பண்டிகை நேரத்தில் கிறிஸ்மஸ்ஸு, ரம்ஜான், தீபாவளி, பொங்கல், இந்த 4 பண்டிகை அப்போ இது நல்ல விலைக்கு போகும். ஒரு கோழி நல்ல வளர்ந்த கோழி 6 கிலோவிலேருந்து 8 கிலோ வரைக்குமே வரும். நீங்கள் வளர்க்குறது சராசரியாக 7 கிலோ வந்ததுன்னா, 10 மாதம் வளர்த்திங்க 7 கிலோ வருது அப்படின்னா, ஒரு கோழி 12 கிலோ தீவனம் சாப்பிட்ருக்கும். ஒரு தீவனத்தோட விலை 31 ரூபா குரோயர். அதை கணக்கு பண்ணிக்கங்க. ஒரு கோழியை சராசரியாக 2000லேருந்து 2500 வரைக்கும் 300 ரூபாயிலேருந்து 350 ரூபா ரேட்டுனா நீங்கள் விற்க முடியும். அதுவும் இதை வியாபாரிங்களே 300 ரூபா 350 ரூபாய்க்கு உங்கள்கிட்ட பை பண்ணிப்பாங்க. இந்த தீபாவளி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும். இதில் இன்னும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கூண்டு முறையிலலாம் வளர்க்க முடியாது. கொட்டகை முறையில் தான் வளர்க்க முடியும். கொட்டாகையும் அடைக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். கொட்டாவுள்ள விட்டே பொழுதேறிக்கும் நம்ம வளர்த்த முடியாது. அப்படி பொழுதேறிக்கும் வளர்த்தணுமோ அப்படின்னா, நான் சொன்ன 12 கிலோ தீவனன்றது அது வளர்கிறதுக்குள்ளே 20 கிலோ தீவனம் சாப்பிடும். நீங்கள் விற்கிறது ஒரு 2500 ரூபாய்க்கு விற்கிறீங்க அப்படின்னா, தீவனமே ஒரு 2000 ரூபாய்க்கு இல்லை 1800 ரூபாய்க்கு போட்டிருக்கிற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் 10 மாத உழைப்பு இருக்குது. ஸோ இதை ஃப்ரீ ரேஞ்சில் தான் வளர்க்கணும். அதுக்குன்னு அதிக இடம் தேவையில்லை. ஒரு 10 சென்ட்லேருந்து 20 சென்ட் இருந்தாலே போதும். ஒரு 50 கோழியை தாராளமாக ஃபின்ச்சிங் போட்டு அதில் விட்டுடலாம். 2 கட்டு பிள்ளை எங்கேயாவது போய் கொல்லிங்க இல்லை, நீங்களே வெட்டி இல்லை அறுத்து எடுத்துகிட்டு போட்டுட்டு, ஒரு நாள் பில்லும் ஒரு நாள் வாழைக்கட்டையுமா மாற்றி போட்டுக்கிட்டு கொஞ்சமாக தீவனம் போட்டிங்கன்னா, தீவனத்தை அதிகமாக அது எதிர்பார்க்காது. ஏன்னா வான்கோழியை பொறுத்த வரைக்கும் இலை, தழை, பசுந்தீவனம், அசோலா, அப்படி இல்லைன்னா வாழைக்கட்டை, அப்புறம் மீந்து போகிற காய்கறி, இதுங்களை திங்கிறதுக்கு தான் அது அதிகமாக ஆசைப்படும். தீவனத்துக்கு அதிகமாக அது ஆசைப்படாது. அதோட வெயிட் கெய்னிங்கும் இலத்தழை சாப்பிடக்குள்ள தான் நல்லாயிருக்கும். அந்த கறியோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஆனால் அது நம்ம வெறும் ஒரு ஸ்டார்டரோ இல்லை ஃபினிஷரோ இதையே போட்டு வளர்த்தோம்னா அந்தளவுக்கு கறி டேஸ்ட்டு கொடுக்காது. கறி இருக்காது. கறி ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்கும். அது வான்கோழி கறி மாதிரி தெரியாது. அதனால் ஃப்ரீ ரேஞ்சாக வளர்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் பேட்சாக கொடுக்கக்குள்ள வியாபாரிங்க இல்லை உங்கள்கிட்ட முன்னாடி வாங்கின பையர்ஸு, கடைக்காரங்க எல்லாருமே விரும்பி தேடி உங்கள்கிட்ட வாங்குவாங்க. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் வெறும் தீவனத்தில் வளர்த்திங்க அப்படின்னா, அதோட கறியோட டேஸ்ட்டும் சரி, அந்த கறியோட கலரும் சரி, ஈஸியாக அதை காமிச்சு கொடுத்துரும். ஸோ வான்கோழி வளர்க்க ஆசைப்பட்றவங்க இல்லை புதுசாக நாட்டுக்கோழி வளர்க்க ஆசைப்பட்றவங்க தாராளமாக வான்கோழியை தேர்ந்தெடுத்து வளர்க்கலாம். இதில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. என்ன இதில் ஒரே ஒரு விஷயம்னா, தீபாவளிக்கு நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, பிப்ரவரி மாதம் டே ஓல்டாக நம்ம இறக்கிடணும். டே ஓல்டு ஒரு கோழி குஞ்சு 90 ரூபாயிலேருந்து 95 ரூபா வரைக்கும் இப்போ போயிட்டுருக்கு. மந்த் ஓல்டாக நீங்கள் எடுக்கிறீங்க, எனக்கு டே ஓல்டு வளர்க்க தெரியாது அப்படின்னா 200லேருந்து 250 வரைக்குமே இப்போ போயிட்டுருக்கு. வான்கோழியை பொறுத்த வரைக்கும் முட்டையாக யாரும் தரமாட்டாங்க. முட்டை சாப்பிட்றதுக்கும் கவுலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு யாரும் வாங்க மாட்டாங்க. பொதுவாக குஞ்சா பொறிக்க வச்சு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற அக்கம் பக்கத்தில் இருக்கிற சந்தைக்கு போனீங்கன்னா, ஒரு கிலோ 300 ரூபாயிலேருந்து 350 ரூபான்னு பேசி நீங்கள் கோழியை உயிரடையாக வாங்கிக்கலாம். இந்த மாதிரி தான் வான்கோழி பண்ண செட் பண்ணணும். வான்கோழியை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலை பளு இல்லாமல், வேலை சுமை இல்லாமல் ஒரு கோழி வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க
இந்த 3 மணி நேரம் தான் என்னால் வேலை செய்ய முடியும், 2 மணி நேரம் தான் வேலை செய்ய முடியும், ஆனால் நான் கோழி பண்ணை வைக்கணும்னு ஆசைப்பட்றவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து வான்கோழி வந்து ஒரு ரொம்ப சிறந்ததாக இருக்கும். ஏன்னா மற்ற கோழிலாம் நீங்கள் எடுத்து வளர்க்குறீங்கன்னா 6லேருந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக ஒரு கோழி பண்ணையில் வேலை இருக்கும். ஆனால் வான்கோழியை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. ஏன்னா வந்து அது டக்குன்னு குறுகி நிற்காது, டக்குன்னு கோழிக்கு வந்து இன்னொரு கோழிக்கு வந்து உடனே நோய் வந்து பரவிக்கிட்டே போகாது. அதனால் நீங்கள் காலையில் தீவனம் போடுறது, தண்ணி வைக்கிறது, அதுக்கப்புறம் திறந்து ஃப்ரீ ரேஞ்சில் விட்டுட்டு பில்லு மட்டும் எடுத்தாந்து போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை வந்து அந்தளவுக்கு இருக்காது. அதுவும் வந்து நம்ம தாய்க்கோழியாக பராமரிக்க போகிறதில்ல. அப்படி பராமரித்தா வேலை இருக்கும். நம்ம வந்து கறிக்காக தான் ரெடி பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் 10 மாதம் வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம். ஒரு தீபாவளி டைமில் இல்லை ரம்ஜான் டைமில் நம்ம வந்து ஒரு நல்ல சேலுக்கு பல்காக அதை ஆர்டராக விற்றுட்டு அடுத்த பேட்சை நம்ம இறக்கிக்கலாம். இது வந்து ஒரு சிறந்த வழியாக இருக்கும். அதனால் வான்கோழி வளர்க்குறதுக்கு நியூ பிகினர்ஸ் வந்து கட்டாயம் பயப்படாமல் வளர்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நண்பர்களே.